இடம் சொல்லுங்கம்மா. 18/2 18/2 1988 1988 6:30 AM 6:30 AM திருவையாறு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டாம்மா? ஆமாம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. சதய நட்சத்திரம், சதய நட்சத்திரம், கும்ப ராசி, கும்ப லக்னம். கும்ப ராசி, கும்ப லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? இல்லைங்கய்யா, இல்லைம்மா, அவர் சனிதசை ஆரம்பிச்சதுலேருந்து அவரோட வேலை இல்லை, ட்ரிங்க் ஹேபிட் அதிகமாகிடுச்சு. அம்மா நல்லா இருப்பீங்கம்மா. யார் பேசுகிறீங்க? அக்கா பேசுகிறீங்களா? ஆமாங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயலோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் ஐயா கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரி, லக்ன சந்தியில் தான் பிறந்திருக்கிறாரு. ஒரு 10-12 நிமிஷம் 6:30 மணின்னு சுமாராக சொல்கிறீங்க. மகர லக்னமாக இருந்தால் 12ஆம் இடத்துல சனி. மகர லக்னமாக இருந்தால் சூரிய சந்திரர்கள் மனதை கட்டுப்படுத்த முடியாதவர் தான். குருதசை வரைக்கும் ஒரு மாதிரியாக இருந்தார். இப்போ எந்த ஊரில் இருக்கிறார்? தஞ்சாவூரில் பிறந்தவர் இப்போ எங்கே இருக்கிறார்? அதே ஊரில் தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் சனிதசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச உடனே போயிட்டாருங்கய்யா பூர்வீகத்துக்கு. சனிதசை ஆரம்பித்த உடனே பூர்வீகத்துக்கு போயிட்டார். அம்மா உங்கள் தம்பி மகர லக்னம். 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருந்தாலும் கடுமையான பாவத்துவம். 12ஆம் இடம் பாவத்துவத்தின் காரணமாக சென்னையிலிருந்து திருப்பி பூர்வீகத்துக்கு வந்துருச்சு. பொதுவாகவே சனி லக்னத்தை பார்க்கக்கூடாது, லக்னத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது, ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. சனி பாவத்துவமாகி இப்படின்னு இருந்தாலே அந்த குடிப்பழக்கம், சனினால தான் குடிப்பழக்கம் வருது. சனி இன்னும் கொஞ்சம் மாறுமா ஏமா? சனி அமாவாசை சந்திரனை பார்க்குறார். மனசை கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருக்கிறார். மனசை கட்டுப்படுத்த முடியாத அளவில் குருதசை வரைக்கும் நல்லா இருந்தார்னா, குருதசையில் அது குரு பரிவர்த்தனை அமைப்புகளில் செவ்வாயோடைய வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறார். அதனால் இது இல்லை. சனிதசை முழுக்கவே இவரை நான் சுத்தமாக நம்ப மாட்டேம்மா. நீங்கள் எந்த ரிஹாபிலிட்டேஷன் போனாலும், இந்த மறுவாழ்வு மையம்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே போனாலும் 3 மாதம் கரெக்டாக இருப்பார். 3 மாதம் கரெக்டாக இருப்பார். திருப்பி வந்துடும். சனிதசையில் சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் மகர லக்னமாக இருந்தாலும் கும்ப லக்னமாக இருந்தாலும் இவருக்கு பெரிய கெடுபலன்களை செய்யும். சூரிய சந்திரர்கள் அம்மா நான் சொல்கிறது அதுதாம்மா. லக்னம் கெடக்கூடாது, லக்னாதிபதி பலவீனமாகக்கூடாது, பாவத்துவமாகக்கூடாது, ராசி கெடக்கூடாது. மனசு குடிப்பவருடைய மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் குடிக்க மாட்டார். குடிக்கிற சகோதரர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சந்திரன் பலவீனமாக இருக்கும். ஏன்னா மனக்கட்டுப்பாடு. இப்போ அக்கா நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் மேலே உண்மையிலே பாசமாக இருப்பார். சத்தியம் பண்ணுவார், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்ட்டு. 6 மணிக்கு அந்த இருட்டு வர்ற நேரத்தில் அக்கா கிட்ட பண்ண சத்தியம்லாம் மறந்து போயிடும். யார் மேலே பாசமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த மனக்கட்டுப்பாடு இல்லாமல் கம்ப்ளீட்டாக மறுபடியும் குடியில் போகும். சனிதசை வரைக்கும் இந்த மாதிரியான குடியை நிப்பாட்டுறதுக்கான அமைப்புகளே இல்லைம்மா. புதன் தசை உண்மையிலே நல்லா இருக்கும்மா. ஒருவேளை நீங்கள் 6:30 மணின்னு கொடுக்குறீங்க, 6:30 மணி இப்போ இதுக்கடுத்து கல்யாணம் குழந்தை பாக்கிய அமைப்புகளை வச்சு தான் லக்னத்தை ஒருவேளை நான் சந்தேகமாக, அதாவது சரி அதை இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இப்போ சூரிய சந்திர பக்திகளில் அம்மா அப்பா பாதிக்கப்படுவாங்க. 2027 ஏப்ரல் மார்ச்சில் சூரிய பக்தி ஆரம்பிக்குது. சனி தசையில் சூரிய பக்தியும் சந்திர பக்தியும் அம்மா அப்பாவுக்கு நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுன்னா கண்டம்னு உடனே நினச்சிட வேண்டாம். மகர லக்னமாக இருந்தால் 4ஆம் இடத்துல குரு இருப்பார், அம்மாவுக்கு கண்டம் இருக்காது. கும்ப லக்னமாக இருந்தால் அம்மாவுடைய வயதுக்கு, இதை உங்கள் ஜாதகத்திலையும் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா அவங்க உங்களுக்கும் அம்மா தானே. அம்மாவுக்கு மனசு உடம்பு ஏதோ ஒன்று சரியாக இருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது என்ன பிரச்சனைன்றது இந்த மாதிரி லக்ன சந்தியாக இருக்கும்போது தான் நான் தடுமாறுவேன். ஜோசியம் தப்பாகிறது இந்த மாதிரி லக்ன சந்தியில் தான். 6:30 கொடுத்துட்டீங்க, ஒருவேளை 12 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தார்னா மகர லக்னம் 4ஆம் இடம் அப்போது வலுவாக இருக்கும். இதை சில விஷயங்களில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எப்போ கல்யாணம் ஆச்சு, அப்போ இதாகிடுச்சுட்டு அதுக்கு நீண்ட நேரம் எடுக்கும். இந்த இடத்துல நல்லா இது வேண்டாம். ஆனால் பொதுவாக சனி தசையில் சூரிய சந்திர புக்திகள் தாய் தகப்பனுடைய உயிர் காரகத்துவத்தை பாதிக்கும். அதனால் சூரிய சந்திர புக்திகளில் அம்மாவுக்கு செலவுகள் இருக்கலாம், அம்மாவால் அப்பாவால் விரயங்கள் இருக்கலாம், அம்மா அப்பாவே விரயங்கள் அப்படிங்கிற அமைப்பு. பட் இதை உங்கள் ஜாதகத்திலையும் கன்ஃபார்ம் பண்ணணும்.
எனக்கும் சனி தசை சனி புத்தி போயிட்டு இருக்குங்கய்யா. சனி தசை துலாம் லக்னம் லக்னத்துல சுக்கரன் சனிங்கய்யா. சரி, இப்படி அம்மா இது வந்து விளையாட்டு சமாச்சாரம் இல்லைம்மா, இல்லைங்க. விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. வாய்க்கு வந்ததை சொல்லி உருட்டுறதுக்கு வந்து விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு என்னுடைய கண்கள் தனி, என் கண், என் பார்வை, என் சந்தேகம் சுத்தமாக வேறு மாதிரி இருக்கும். டக்குன்னு எடுத்த போனால் நான் சந்தேகப்படுவேன். சந்தேகப்படுறேன் லக்கணத்தை அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு உண்மையான பலன்களை சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர உங்களை ஏமாத்தினோம்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படியே. அதை நான் செய்ய மாட்டேன். ஆனால் அம்மா உங்களுக்கே ஜோசியத்தை கற்றுக் கொடுத்துருக்குறேன். துலா லக்னம்னு பேச தெரியுதுல உங்களுக்கு. உங்களுடைய தம்பியுடைய வாழ்க்கை சம்பவங்களை வச்சு இங்கே 11ஆம் இடத்துல குரு செவ்வாய் பரிவர்த்தனை. அப்போ அந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனைன்றது ஒரு அக்கா அமைப்புகளை காட்டுது. மகர லக்கணமாக இருந்தால் 11ஆம் இடம் அப்படியே செவ்வாயுடைய வீடாக போகும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவருக்கு எப்போது கல்யாணம் ஆச்சு, எப்போ குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இதை வச்சும் அவருடைய அந்த புக்திகளில் மகர லக்கணமாக இருந்தால் சூரிய புக்தி கடுமையையும், கும்ப லக்கணமாக இருந்தால் சந்திர புக்தி மகா கடுமையும் செஞ்சுருக்குன்றதை வச்சு நீங்கள் அவருடைய லக்னத்தை உறுதிப்படுத்த முடியும். அதை நீங்களே செய்து பாருங்கள். ஆனால் சூரிய சந்திர புக்திகள் தாய் தகப்பனை பாதிக்கும். உடனே கண்டம்னு நினச்சிட வேண்டாம். அம்மா அப்பாவை பாதிக்கும். அம்மா அப்பா இவரால் கூட பாதிக்கும். இவர் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வம்பு வழக்க இழுத்துட்டு வருவார், ஏதாவது ஆஸ்பத்திரியில் இருப்பார், எப்படி மகன் வந்து குடியாரனா திர்றானே அப்படின்ட்டு தாய் தந்தை உங்களுக்கு இருக்கிறத விட பல மடங்கு துக்கம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கும் இல்லையா? அது மாதிரியான சில விஷயங்கள் இருக்குமா. ஆனாலும் சனி தசை வரைக்கும் உங்கள் தம்பிக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆனால் ஆயுள் குற்றங்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. மகர லக்கணமாக இருந்தாலும் 8ஆம் இடம் ஓரளவுக்கு பரவாயில்ல, 8 குரு பார்ப்பார். கும்ப லக்கணமாக இருந்தாலும் சுக்கிரன் 8 பார்ப்பார். அதனால் பிரச்சனைகள், மனக்கட்டுப்பாடு இல்லாதது, அசிங்கம் போன்ற அமைப்புகள் மட்டுமே இந்த சனி தசையில் நடக்கும். புதன் தசை நல்லா இருக்குமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றியம்மா. வணக்கம் குருஜி. நேரம்